ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் மீண்டும் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். hrce.tn.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அறங்காவலர் விண்ணப்பம்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களில் அறங்காவலருக்கான ஒரு வேலையை அறிவிச்சிருந்தாங்க. பரம்பரை முறை வழிசாரா அறங்காவலர்கள் நியமனம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றி மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக பாருங்கள், நிர்வாகத்திட்ட அறங்காவலர் அப்படின்ற ஒரு பதவி மீண்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 27 கோயில்களில் இந்த நிர்வாகத்திட்ட அறங்காவலருக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது வேலைவாய்ப்பு கிடையாது, ஒரு பணி தொண்டு அப்படின்னே சொன்னாங்க. வேலைவாய்ப்புன்னு போகாதீங்க. இந்த பரம்பரை முறைவாரி அறங்காவலருக்கு இன்னும் டேட் இருக்குது. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே இந்த பரம்பரை முறை வழிசாரா அறங்காவலருக்கும் சரி, நிர்வாக திட்ட அறங்காவலருக்கும் சரி ஒரே தகுதி தான் உங்களுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த பரம்பரை முறை வழிசாரா அறங்காவலருக்கான கடைசி தேதி 22/7/2026. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். நிறையா கோவில்களில் தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லையுமே நிறையா கோவில்களில் உங்களுக்கு இந்த அறங்காவலர் நியமனம் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு 3 வழி. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த கோவிலுக்கு டைரெக்டாக நீங்கள் தபால் மூலமாக அனுப்பலாம். இன்னொன்று ஆன்லைன் மூலமாக டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். இன்னொன்று அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணி ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பரம்பரை முறை வழிசாரா அறங்காவலர் குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஃபுல் இன்ஃபர்மேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா மாவட்டங்கள்லையுமே வேலைவாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ நம்ம பார்க்குறது ரீசெண்டாக இன்றைக்கி பாருங்கள், நிர்வாகத்திட்ட அறங்காவலர் அப்படின்ற ஒரு பணியை நியமனம் பண்ணுறாங்க. அதுக்கான அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 27 கோவில்களில் இந்த நிர்வாகத்திட்ட அறங்காவலர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், தேனி, மதுரை, புதுக்கோட்டை, கடலூர், தஞ்சாவூர், ஈரோடு, கோயம்புத்தூர், நாமக்கல் போன்ற இடங்கள்லாம் உங்களுக்கு, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. சென்னை அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குதுங்க. நிர்வாகத்திட்ட அறங்காவலர் அப்படின்ற ஒரு பதவி தாங்க இது. இன்று முதல் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 5/8/2026. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அறிவிப்பை பற்றி பார்க்கலாங்க. நிறையா கோவில்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன கோவில் கிட்ட இருக்கோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் அந்த நேட்டிவில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அந்த தாலுக்கில் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். இப்போ மொதல் கோவில் என்ன அப்படின்னா இந்த கோவில் கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் என்ன, கடைசி தேதி, இதில் பாருங்கள் அறிவிப்பு. இதில் போயிட்டு பதிவிறக்கம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு PDF ஓப்பன் ஆகும். இந்த அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிர்வாக திட்டத்தின்படி பரம்பரை முறை வழிசாரா அறங்காவலர்கள் நியமனம் செய்வதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படிவத்தில் பூர்த்தி செய்து 5/8/2026க்குள் இணைய வழி மூலமாக, ஆன்லைன் மூலமாகவோ அல்லது இணையதளம் வாயிலாக பதிவு செய்தோ அல்லது நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் பண்ணலாம் அல்லது டைரெக்டாக சப்மிட் பண்ணலாம் அல்லது அஞ்சல் மூலமாக பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும். திருக்கோயில் என்னென்ன, அட்ரஸ் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கான தகுதிகள் எல்லாமே இதில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 25 வயசுக்கு மேலே இருக்கவங்க அப்ளை பண்ணலாங்க. இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதி 26 தகவின்மை குறித்து சொல்லப்பட்டுள்ள குறைபாடுகள்லாம் இருக்க ஒரு 26 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிலுமே ஃபாலோ பண்ணும். என்ன அப்படின்னா நீங்கள் இந்து சமயத்தை பின்பற்றாதவங்க அப்ளை பண்ண முடியாது. நீதிமன்றத்தில் குற்ற வழக்கு உள்ளவங்க அப்ளை பண்ண முடியாது. யாதொரு கோயிலில் அறங்காவலர் ஏற்கனவே இருக்கீங்க, அதில் பணியிலிருந்து நீக்கம் பண்ணவங்க அப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சில கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க.
மத்திய மற்றும் மாநில அரசு பணியிலிருந்து உள்ளாட்சி மன்றங்களில் நீக்கப்பட்டவர்கள் பணியமர்த்தப்பட்டவங்க அப்ளை பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஊதியம் பெற்ற வழக்கறிஞர் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க கைட்லைன்ஸ், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி கல்வி தகுதி அப்படிலாம் எதுவும் இல்லை, பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தாவே போதுமானதுங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஜாப் கிடையாதுங்க, டேரெக்டாக உங்களுக்கு பணி மாதிரி பண்ணுறாங்க. மொத்த கோயில் நிர்வாகத்தை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். சேலரி இதுக்கு கிடையாது, அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மொதல் ஆப்ஷன் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண போகிறீங்க. நான் டேரெக்டாக ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க எந்த கோவிலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு நேராக போயிட்டு இணைய வழியில் விண்ணப்பிக்க, அதில் போயிட்டு விண்ணப்பித்தல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த கோயில் பற்றி உங்களுக்கு இந்த மாதிரி வெளியிட்டிருக்காங்க, மெட்ராஸில் ஹைகோர்ட்டு அந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்கீம் என்ன அதை பற்றி எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் படிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு ஸோ தொடரவும் இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொதல் ஆப்ஷன் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணிட்டு ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்கும், அட்ரஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் சர்வர் இஷ்யூஸ் இருக்குது, கிளியர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணு, கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணிடுறேங்க. ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மை பயன்படுத்தியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஸோ நார்மலாக அறங்காவலருக்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த மாவட்டம், எந்த கிராமம், எந்த கோவிலில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கொடுத்துட்டு ஸோ பெயர் என்ன, ஃபாதர் நேம், ஏஜ் என்ன, என்ன கம்யூனிட்டி, முழு அட்ரஸ் என்ன, நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் கோயிலுக்கும் எவ்வளோ தூரம், தொழில் மற்றும் மாத வருமானம் என்ன, கல்வி தகுதி என்ன, வேறு ஏதாச்சும் லாங்குவேஜ் தெரியுமா, சொந்தமாக எவ்வளோ சொத்து இருக்குது, எல்லாத்தையுமே இதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி என்ட்ரு பண்ணியே ஆகணுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கோ இதே தான் ஆன்லைன்லேயும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கேட்பாங்க. வருமான வரி செலுத்துறீங்களா, உங்களுடைய பொறுப்புகள் எவ்வளோ, கடன் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண போகிறீங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு இதில் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வயதுக்கான ப்ரூஃப், ஏஜுக்கான ப்ரூஃப்க்கு ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, கல்வி சான்று அட்டாச் பண்ணிக்கலாம். இந்து மதம் அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வாங்குற மாரி இருக்கும், தாசில்தார் கிட்ட ஆர்ஐ கிட்ட வாங்கிக்கலாம். ஜாதி சர்டிஃபிகேட், இது எஸ்சிஎஸ்டி மட்டும் ஜாதி சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணால் போதுமானது. அப்புறம் இருப்பிட சர்டிஃபிகேட் இதையும் நீங்கள் வந்து வாங்கி ஆகணும். நெக்ஸ்ட்டு திருக்கோயில் சொத்துக்களை அனுபவிக்கலை என்பதற்கான சர்டிஃபிகேட், என்ஓசிக்கான காப்பியை வந்து சம்மந்தப்பட்ட கோயிலில் போயிட்டு வாங்கிட்டு அதை நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணும். வழக்கில் தண்டனை பெற்றவர் இல்லை என்பதற்கான காவல்துறை சர்டிஃபிகேட், போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வாங்குற மாரி இருக்குங்க, அதுவும் உங்களுக்கு வந்து அவசியமானது. போலீஸ் சர்டிஃபிகேட் 500 ரூபா கொடுத்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. சொத்து சான்றிதழ், உங்களுக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட்டை உங்கள் ஊரில் இருக்க விஓ கிட்ட கேட்டாவே அவர் ஒயிட் பேப்பரில் எழுதி கொடுத்துருவார் இவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்ற மாரி, அதை அப்லோட் பண்ணணும். வருமான வரி சர்டிஃபிகேட், ஸோ நீங்கள் வருமான வரி செலுத்துறீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட், இல்லை அப்படின்னா உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாங்க. இந்த 8 டாக்குமெண்ட்ஸுமே அவசியமானது. அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணிவிட்டு டேரெக்டாகவோ அஞ்சல் மூலமாகவோ அனுப்பி வச்சுக்கலாங்க. இல்லை அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதாவது இதில் வந்து விண்ணப்பித்தல், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பதிவேற்றவும், இதில் போயிட்டு விண்ணப்பித்தல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் டாக்குமெண்ட்டை மட்டும் போயிட்டு அப்லோட் பண்ணால் போதுமானதுங்க. ஒன்று டேரெக்டாக இதில் போயிட்டு நீங்களே ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணலாம், அது எல்லாமே ஆன்லைன்லேயே முடிஞ்சிடும். ரெண்டாவது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் போயிட்டு உங்கள் பெயர் என்ன, மெயில் ஐடி, மொபைல் நம்பரை கொடுத்துட்டு இதில் விண்ணப்பம் ப்ளஸ் ஆவணங்கள், நீங்கள் இந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் அந்த 8 டாக்குமெண்ட்ஸுமே ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி 5 MB இருக்க மாரி சூஸ் ஃபைல் கொடுத்து இதில் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். அல்லது இன்னொரு ஆப்ஷன், இந்த அப்ளிகேஷனாக அப்படியே நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதாவது அந்த கோயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதில் நீங்கள் அனுப்பி வச்சுக்கோங்க. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த திட்ட அறங்காவலர் அப்படின்ற ஒரு பதவி நிர்வாக திட்டத்தின்படி அறங்காவலர் நியமனம் பண்ணுறது இன்று முதல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. 27 கோவில்களில் இது ஓப்பனில் பண்ணிட்டாங்க.
பரம்பரை முறை வழிசாரா அறங்காவலரும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்குது. 22ஆம் தேதி தான் கடைசி தேதி. இது பல மாவட்டங்களில் இருக்குது உங்களுக்கான வேலைவாய்ப்பு. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. 214 கோயில்களில் இந்த ஒரு வேலைவாய்ப்பும், இதில் ஒரு 22 கோயில்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஜாப் கிடையாது, தொண்டு மாதிரி தான். ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்கிட்ட கேளுங்க எந்தமான ஒர்க்கெலாம் உங்களுக்கு இருக்கும், அதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.